பல பேர் ஜோதிட ஆலோசனைகளுக்கு கேட்க போகும்போது, பரிகாரங்கள பத்தி எங்களுக்கு பரிகாரம் ஏதானு இருக்கா சொல்லுவீங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ இந்த கேள்விகள் அப்படின்றது ரொம்ப கான்ட்ரோவர்சியான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான அ ஒரு நல்ல ஒரு அறிவுமிக்க, ஞானமிக்க ஜோதிடர்கள் கூட, இதுல சில விதமான ஒரு முரண்பாடான அமைப்புகள் அப்படின்றதுல இருக்காங்க அப்படின்றதுல மறுக்கிறதுக்கே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க, இது விதிதான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அப்படின்றது ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ உயர்நிலை எப்படின்னா ஜோதிடம் அப்படின்றது பலன்கள் சொல்வதற்கு தானே தவிர நம் கடவுள் இல்லை எதையும் மாற்றுவதற்கு அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய நண்பர்கள், துல்லியமா பலன் சொல்லக்கூடிய பெரிய நபர்கள் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணா கூடயுமே அவங்களுடைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்காங்க. சில பேர் என்ன ரிபனை கட் பண்ணா கூடயே மாறும் அப்படின்ற அமைப்புகள் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற அமைப்புகள் பல இது இருக்கக்கூடியது. உங்களுடைய பார்வை என்ன? அதுல உங்களுக்கு ஏதேனும் இருக்கா? அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் அப்படின்றத பல பேர் முன் வச்சிருக்கீங்க. பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது பல கேள்விகள் இதா இருக்கு, ஏதாவது பரிகாரம் சொல்லுவீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நான் சொல்லுவது அப்படின்றத விட இதோட இயல்பான சூழல் அப்படின்றத நான் முதல்ல விளக்கம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கூட உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முழுமையான அமைப்புகளை நான் பலன்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்றேன். ஸோ அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். என்னடா அது வந்ததுக்கு அப்புறம் இவன் பாட்டு எதை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பரிகாரம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழ்வியல் அமைப்புகள் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு யாராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுக்கு தத்வார்த்தமா பார்த்தா அதனோட செயல்பாடுகள் அப்படின்றது 3 நிலைக்குள்ள அடங்கும். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று மந்திரம், இன்னொன்னு தந்திரம், இன்னொன்னு எந்திரம், இன்னொன்னு தந்திரம். இதற்குள்ளதான் அது அடக்கம். மந்திரம் அப்படின்றது இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னோட பேர் அப்படின்றது மேகலைவன். இது மேகலைவன் அப்படின்ற என்னோட பெயர் எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் மந்திரம். சோ இதன் அடிப்படையில தான் இப்ப என்னை எப்படி அடையாளம் காட்டுவீங்க? அந்த அடையாள சொல் அப்படின்றது மந்திரம். ஓகேவா? சோ இதற்கு ஒரு செயல்பாடுகள் இருக்கு. இது எதை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு எந்திரம் அப்படின்றது தாங்கிட்டு இருக்கு. அது என்னோட தேகம். இது என்னோடது எந்திரமா செயல்பட்டு இருக்கு. இதற்கு ஒரு தந்திரம் இருக்கு. அப்ப மனித உணர்வுகள் அத்தனையும் நமக்கு இருக்கு. சோ இது மனிதனா இருந்தா இப்ப நான் மேகலைவன் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான பேர் உங்களுக்கான மந்திரம். ஸோ இதுதான் முதல் நிலையான மந்திரம். உங்களுடைய தேகம் உங்களுக்கான எந்திரம். ஸோ அதற்குன்னு ஒரு தந்திரம் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். ஸோ இதுதான் நம்ம என்ன இன்புட் போடுறோமோ அது வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதுதான் யதார்த்தமான விஷயங்கள். அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வழியாக நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? மொபைல் ஃபோனுக்கு மொபைல்னு பேர் வச்சிருக்குது, அதுக்கான மந்திரம். அதற்கான அமைப்புகள் அப்படின்றதுக்கு என்ன? அது அந்த பேர் மந்திரம் ஆயிடுச்சு. அந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் எந்திரம் ஆயிடுச்சு. அது இருக்கக்கூடிய நுட்பம் என்ன அவுட்புட்டா வருது, அது தந்திரம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். இதுதான் இதனோட முதன்மையான அமைப்புகள். ஸோ இதை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வாழக்கூடிய வீடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீடை மந்திரங்களா உச்சரிச்சு, அதாவது எப்படின்னா, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வீட்டுல இருந்து அதை ஆனந்தமா அந்த உணர்வுபூர்வமா கடத்தும் போது மட்டும்தான் அந்த வீட்டுக்குமே அந்த உயிரோட்டம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மந்திரமா இருக்கும். வீடை எல்லாம் மூடி போட்டுட்டு ஒரு 6 மாசம் நீங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராக் விட்டு அந்த மாதிரி என்ன சொல்ல பெருமூச்சு விட்டு தான் சொல்லுவோம். எல்லாப்போ கிராக் விட்டு வாழ முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த எந்திரம் அப்படின்றது டேமேஜ் ஆயிடுச்சு மந்திரம் உச்சரிக்காததுனால. ஸோ இது உங்களுக்கு சிங்க் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. பட் இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அதற்கான தந்திரம் என்ன? நம்மளை பாதுகாக்கிறது அதோட தந்திரம் நுட்பமா இருக்கு. ஸோ இந்த 3 தான் எல்லா விஷயங்களுக்கும் இந்த உலகில் சார்ந்த அமைப்புகள் அப்படின்றதுக்கு இருக்கு. அப்பதான் தொல்காப்பியர் என்ன சொல்வார்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மந்திரம். தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை சொற்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே பொருள் இருக்கு. உதாரணத்துக்கு ஐ அப்படின்ற இடத்துக்கு கோழை அப்படின்ற பொருள் இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அப்படி இருக்கு. ஸோ இந்த 3 விஷயம், அதாவது மந்திரம், தந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரம்னா நமக்கு வச்ச பேரு, எந்திரம்னா நமக்கு தேங்கிட்டு இருக்க தேகம், அதுக்கான தந்திரம் அப்படின்றது உடல். ஸோ அதாவது அதுல இருந்து விளக்கூடிய தத்வார்த்தமா வரக்கூடிய விஷயங்கள் அவுட்புட் என்ன வருதோ அது தந்திரம் அப்படின்றத நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த 3 விஷயத்துல ஏதேனும் ஒன்று டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுன்னா, ஒன்று பிரச்சனை ஆனிச்சுன்னா அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், உதாரணத்துக்கு பேர்னால இப்போ நியூமராலஜி அந்த மாதிரியான விஷயங்கள் அதுலேயும் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் சில பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும். உச்சரிப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது. ஸோ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் இயங்காமல் போயிடுச்சுன்னா அந்த பேருக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எல்லாம் உயிரோட இருக்கவருக்கு பேர் சொல்லி கூப்பிடும். இறந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்ன, எல்லாம் பாடி தான், எல்லாம் போனோம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான், எதுவுமே இல்லாமல். அப்போ எதுலையாவது ஒன்றில் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த தத்வார்த்தமா இருக்கக்கூடிய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை புரிஞ்சுக்காம இதுல இப்போ சரி இதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த சிஸ்டம் வரைக்கும் ஓகே.
இதை ரியாக்ட் பண்ணி இந்த சொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த சொல்யூஷன் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது. உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு கல்யாணம் ஆகல, ரொம்ப நாள் நீண்ட கால அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடும் இல்லையா. அப்ப கமர்ஷியலா வரக்கூடிய இந்த அந்த அந்த கமர்ஷியல் குரூப் என்ன பண்ணுனா, அதை வந்து என்ன பண்ணும், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல நம்மளுடைய பதட்டம் பயத்தை ஒரு இதா பயன்படுத்தி, இந்த ஹோமம் பண்ணா சரியாயிடும், இந்த ஹோமம் பண்ணா சரி, இந்த தோஷம் கிடைச்சா சரியாயிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கலா இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு ப்ரோக்ரெஷன்ல வரக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் கம்மிங் தான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள பிரச்சனை இருக்கு. அப்போ உண்மையான பரிகாரம் இருக்குன்னா இருக்கு, ஆனா எப்படி செயல்படுத்துறது, யாரை அணுகிறது அப்படின்ற விஷயங்களை இதை வந்து தீர்மானிச்சு ஒரு அவுட்கம் எடுக்கிறதுல மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி நாமளும் தெளிவில்லாம அமைப்புகள்ல போய் தீர்வு சரியாகாத அமைப்புகள் அப்படின்ற போய் மாட்டிக்கிறோம். ஸோ அதுதான் அதில் ஒரு கான்செப்ட். ஸோ மந்திரங்கள்னால தந்திரங்கள் எந்திரங்கள் இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய தத்துவார்த்த அமைப்புகள்ல பிரச்சனை வரும்போது சொல்யூஷனை 2 வகையில தேடலாம். ஒன்று விசிபிளா இருக்கக்கூடிய அமைப்புகள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சரியில்லை, வாஸ்து ப்ராப்ளம், அந்த மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது பண்றது, ஒரு திருஷ்டி அதிகமா இருக்கு, எனக்கு எங்க போனாலும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொம்மையை கட்டி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் விசிபிளா செய்யக்கூடிய சில விஷயங்கள். இதுலயும் பலன் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அணுவா உணர்ந்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா தெளிவுபடுத்த முடியாது. செகண்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் பரிகாரம். விசிபிளாக கண் முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள். இன்விசிபிள் அப்படின்றது நம்ம தெய்வங்கள்ட்ட போய் பிரார்த்தனைகளாக வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மனது சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள். இதுலேயும் ரிசல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எப்போ எப்படி யாருக்கு என்ன முறையில் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படி தான் இங்கே என்ன சொல்கிறது பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது வணிக நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் விஷயம் எப்போ உள்ள வருதோ அதுதான் பெரிய பிரச்சனைக்கு சால்வ் ஆகும். என்ன சொல்றது, அடுத்த பிரச்சனை உருவாக்கி தீர்வை கொடுக்காம போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய முழுமையான இது. ஸோ அப்போ பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஒரு பரிகாரத்தினால தீர்வை கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். பட் அதற்கு என்ன பிரச்சனைனா பேக் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் தசாபுக்திகள் மற்ற எல்லா விஷயங்களும் சப்போர்ட் ஆகும். தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா நல்ல நபர்களோட அறிமுகம் இருக்கும், சரியான தீர்வு கரெக்டாக கிடைக்கும். அந்த ஒரு 6-8 தசாபுக்தி நடக்க போகும்போது அது வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும். கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஏதேனும் ஒரு வகையில் சிங்க் ஆகி ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும். ஸோ பரிகாரம் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா சொல்வதற்கான சூழல் இல்லை. உங்களுடைய நேரத்திற்கேற்ப அதற்கான என்ன சொல்றது விதி வந்து உங்களை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகும். ஸோ இதை தான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை தெளிவுபடுத்துகிறேன். இதை ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு எழுத போடுறோம், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நம்புறேன்.